அன்பார்ந்த கடவுள் டிவி நேயர்களுக்கு கிருஷ்ணன் ராஜகோபாலன் நல்ல காலை நல்வணக்கத்தை அறிவித்துக் கொள்கிறேன். அன்பார்ந்த நேயர்களே, இந்த குரோதி வருடம் சொல்லக்கூடிய அருமையான வருடம். இந்த வருடத்தில் குரு பெயர்ச்சி சித்திரை மாதத்தில் 18ஆம் தேதி, அதாவது மே 1ஆம் தேதி 2024 ரிஷபத்து பெயர்றார். அவர் போகிறதுக்கு முன்னாடியே அந்த 18ஆம் தேதி தானே போகிறார். அது எப்படி கிரகணால் இருந்து பார்த்தா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும். இந்த மேஷத்தில் சொல்லக்கூடிய குருவுக்கு, மேஷத்தில் இருக்கிற குருக்கு 12ஆம் இடம் சொல்லக்கூடிய மீனத்தில் ராகு உட்கார்ந்துருப்பார். அவர் கூடயே புதன் சுக்கிரன், பின்னாடி சனீஸ்வரனும் செவ்வாயும் கும்பத்தில் உட்காந்துருப்பாங்க. சனீஸ்வரன் செவ்வாயோட கூடி குருவை பார்க்குறார். இப்படி இருக்கு பாருங்கள். இந்த மேஷமாக சொல்லக்கூடிய சித்திரை மாதத்தை சூரியன் எப்போதுமே மேஷத்தில் இருப்பார். இப்போ சூரியன் குருவோடு இருக்கார். பிறக்கும்போதே பிறக்கிறதுக்கு முன்னாடி எப்படி இருக்குது பாருங்கள். பிறக்கும்போது அப்படியே புது வருஷம் பிறந்த உடனே எப்படி இருக்குது பாருங்கள். ஜக 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 ஜகன்னு ஒருத்தர் பேக்கெட்டு காலியாகவே இருக்காது. இன்னுமே கோழி போய் தைச்சிக்கணும், அவ்வளோ பணம் வரும். செல்ல செல்டாக்கு கீழே பாதாளத்தை போனால் மேலே மேலே வந்துடுவாங்க. எப்போ இப்படி கிரகணல் பாருங்கள். மீனத்தில் யாரெல்லாம் இருக்காங்கன்னா புதன் சுக்கிரன் ராகு, பின்னாடி செவ்வாய் கிளம்பிடுவார். அந்த செவ்வாயும் குருவும் ராசி பரிந்து பண்ணிப்பாங்க. 18ஆம் தேதி குரு ரிஷபத்து போகிறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாயும் குரு ராசி பரிந்து நடக்கிறது. இதெல்லாம் பார்க்கும்போது பிரமிப்பாக இருக்கும் நமக்கு. ஒருத்தர் 4 காசு சம்பாதிச்சு கொடுக்கணுன்னா அவர் நல்லா தயார் பண்ணிக்கணும், நல்லா வியாபாரம் பண்ணணும். அப்போ தான் இன்னொரு கொடுக்க முடியும், 4 பேர் வேலைக்கு வச்சு. அந்த மாதிரி குரு கொடுக்கணுன்னா அவர் தான் எல்லாம் கொடுக்கணும். அப்போ அவர் நல்லா இருக்கணும் இல்லையா, சுதாரிக்கணும் இல்லையா. அந்த மாதிரி அமைப்பு வந்திருக்கு. ஆக இந்த மாதத்தில் கூடிய சித்திரை மாதம் கிரகம் அருமையான இருக்குது. அது சனீஸ்வரன் வழக்கம் போல் கும்பத்தில் இருப்பார். அவ்வளோ சுலபமாக அவர் நகர்றது இல்லை. அங்கேருந்து 3ஆம் பாதையை பார்த்துட்டுருக்கார். அந்த குரு பேர்ந்த உடனே தான் 18ஆம் தேதி குரு பேர்ந்த உடனே அதுக்கப்புறம் நடக்கக்கூடிய கிரகங்கள்லாம் பார்க்கும்போது செவ்வாய் ராகுவும் மீனத்தில் இருப்பாங்க. சூரியன் சுக்கிரன் இருப்பாங்க, மேஷத்துக்கு வந்துடுவார். ரிஷபத்தில் இந்த சூரியன் மேஷத்தில் சூரியன் ரிஷபத்துக்கு போயிடுவார் வைகாசி மாதத்தில். சூரியனும் குருவும் உட்காந்துருப்பாங்க. எவ்வளோ பெரிய யோகம் பாருங்கள். இதெல்லாம் பார்க்கும்போது அந்த ராகு அப்படியே பார்த்துட்டு இருப்பான் மீனத்துலேருந்து. ஒரே 3ஆம் பார்வைக்கு அவ்வளோ பலம் கிடையாது. இருந்தாலும் விஷம் தானுங்க. ஒரு பாலில் துணூடு விஷம் கலந்தாலும் விஷம் தானே. இப்போ குருவினுடைய கொடுக்கறதெல்லாம் பால் தானே ஆகும். ஆனால் குரு தன்னுடைய பார்வையில் மீனத்தை கண்ணியில் அந்த இது கேதுவை பார்க்குறாரு. அந்த தோஷம்லாம் போயிடுறது. தோஷம் போனால் மறுபடியும் வந்துட்டே தான் இருக்குது. ஆக மொத்தம் எவ்வளோ குறைபாடு இருந்தாலும் நிவர்த்தி செய்யப்படும். எந்த அளவுக்கு தரித்திரம் சூடிந்தோ அந்த தரித்திரங்கள்லாம் போயிடும். ரொட்டேஷன் நிறைய பணம் வரும், வியாபாரம் நல்லா இருக்கும். ஒரு பக்கம் நல்ல வளர்ச்சி, ஒரு பக்கம் அழிவு இருக்கும், பாழாகும். இதுதான் அமைப்பு. அதே சமயத்தில் அந்த இந்த சனீஸ்வரன் தனியாக கும்பத்திலேயே உட்காந்துருப்பார். இந்த செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார்ல, செவ்வாய் ராவும் உட்காந்துருக்கார் மீனத்தில். அப்புறம் செவ்வாயும் கிளம்பிடுவார் மேஷத்துக்கு. அப்புறம் இந்த சிரமம் அந்த ஆனி மாதம் பார்க்கும்போது ஆனி மாதத்தில் ராகு தனியாக உட்காந்துப்பான் மீனத்தில். அதே சமயத்தில் சனீஸ்வரன் வக்கரமாகிடுறார். சனீஸ்வரன் வக்கரம் ஆகிடுறது பாருங்கள். ஒரு மாதத்துலேயே வக்கரம். ரிஷபத்துக்கு குரு போனோன்னே ஒரே மாதத்தில் வக்கரம் ஆகிடுறது. வக்கரமான சனீஸ்வரன் பலம் போய்ட்டு நிறுத்திக்காதீங்க. மனுஷனுங்க அடிக்க தான் ஆக்ரோஷம் ரோஷம் வரும். சனீஸ்வரனுக்கு எப்போ பார்த்தாலும் அடித்து நசுக்கினால் கண்டபடி நாசம் பண்ணிடுவார். பிரளய சமுத்திரத்தில் இருக்க இந்த ராட்சசர்கள் பண்ணுற கூத்து பண்ணுறது வெளிநாட்டு மத்திய கிழக்கு ஏசியா ஆசியாவில் நடப்பாடப்பட்டிருக்கு. அந்த மாதிரி சூழ்நிலை சனீஸ்வரர் வக்கரமானா வரும். இங்கே நாட்டுக்குள்ளே தான் ஒருத்தனை கொள்ள அடிச்சுப்பானுங்க, நாசம் பண்ணிப்பானுங்க. ஆனால் அதனுடைய பார்வை நேரம் எங்கே இருக்குதுன்னு பார்த்தோன்னா 3ஆம் பார்வை சனீஸ்வரனுடைய பார்வை, 7ஆம் பார்வை, 10ஆம் பார்வை இருக்குது. 10ஆம் பார்வை பார்த்தோன்னா அங்கேருந்து வரும்போது மிதுன மாதம் சொல்லக்கூடிய அந்த மாதத்தில் வரும்போது துலாத்தில் வரும். இதெல்லாம் பார்க்கும்போது எவ்வளோ பிரச்சனைகள் உண்டாகிறதோ அங்கே அவ்வளோ வரும். குரு பார்வையே இருக்காது. அப்படி என்ன ஆகும்? இப்போ குரு தான் தோஷத்தை போக முடியும். குரு எந்த நிலையில் இருந்தாலும் தன்னுடைய பார்வை மூலம் தோஷத்தை விளக்க சக்தி அவருக்கு மட்டும்தான் இருக்குது. அவர்கிட்ட தான் எல்லாமே இருக்குது. புதையல் அவர்கிட்ட தான் இருக்குது. அப்பேற்பட்ட குரு பலமாக எல்லா நவகிரகங்களும் செய்யறது. சுக்கராச்சாரியாரும் புதனும் தொடர்ந்து தன்னுடைய வேலையை மடமடான்னு விடுவாங்க. இந்த சுக்கரனும் புதனும் மாற்றி உடனே ரிஷபத்துக்கு போயிடுவாங்க.
அப்புறம் தான் செவ்வாய் மேஷத்துக்கு வந்து திருப்பி வந்து ரிஷபத்துக்கு போவார். அதுக்கு முன்னாடி இவர் 2 பேரும் ரிஷபத்தில் கூடாது. இப்போ சூரியன், புதன், சுக்கிரன். அப்புறம் செவ்வாய் வந்து ஜாயின் பண்ண உடனே குரு ரிஷபத்து வந்த உடனே இந்த புதனும் சுக்கிரன் உடனடியாக 4 நாள் உடனடியாக போய்ட்டு மிதுனத்துக்கு போடுவாங்க. இப்படி 2 பேரும் புதனும் சுக்கிரன் தொடர்ந்து செய்யப்படும் போது செவ்வாய் ரிஷபத்துக்கு போன பிறகு ஒரு அப்படியே நின்றுடுவார். இப்போ குருமங்கலம் தொடர்ந்து வரும். இப்படிலாம் யோகங்கள் தொடர்ந்து வந்துட்டுருக்கு. இது பார்க்கும்போது கொஞ்சம் பிரச்சனைகளுக்கு உள்ளானாலும் கடைசியில் குருவுக்காக எந்த அளவுக்கு தியாகம் பண்ணுறாங்க பார்க்க நவகிரகங்கள்லாம் ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. நான் உள்ளதுக்கு போச்சுன்னா அவன் இன்னும் இல்லாத போடுந்தாங்க. நவகிரகங்களுக்கு அரவணையாக இருக்கிறது குரு தான். குரு மூலம் தான் எல்லாம் கிடைக்க முடியும். டைரக்டியாக என்ன நவகிரகங்கள் கொடுக்க முடியாது. சூரியன் தொடர்பு பண்ணால் யோகம் வரும் தவிர கிடைக்கணும் அவசியம் இல்லை. சந்திரன் யோகங்கள் ஒன்றும் அவசியம் இல்லை. குரு தொடர்பு இல்லாத ஒழிய எதுவும் ஒன்றும் வச்சுக்க முடியாது. செல்லம் வந்தாலும் சரி தான் நாக்க அழிக்க வேண்டியதுதான். செக்யூரிட்டி கிடையாது, சேஃப்டி கிடையாது, ஒன்றும் கிடையாது. இன்வெஸ்ட்மெண்ட்டானு வராது. எது வந்து பிரயோஜனம்? எல்லாம் என்ன பிரயோஜனம்? வாழ்க்கைக்கு வசதிகள் இருந்து வாழ்க்கை அனுபவிக்க முடியாத சூழ்நிலை சரீரம் பாழாயிடும். அப்புறம் யாரும் ஒத்துழைக்க மாட்டாங்க. இதெல்லாம் வந்து குரு மட்டும்தான் போக்க முடியும். அதனால தான் குருக்கு இவ்வளோ அதுதான் பகவானே வந்தாலும் குருக்கு மரியாதை கொடுப்பார். சாந்திவினி மற்ற இங்கே ராமானுஜர் வரும்போது யாதவ பிரசாத், ஒருத்தர் சங்கரர் வரும்போது கோவிந்த பகவத், இப்படிலாம் ஒருத்தருக்கும் மத்வாச்சாரியர் அவருக்கும் குரு மூலம் தொடர்பு இல்லாத நாடு இந்த நாடும் கிடையாது. நம்ம நாட்டில் குரு தொடர்பு வச்சா தான் முடியும். ஒவ்வொரு குடும்பத்தில் ஒரு தெய்வங்கள் இருப்பாங்க, பரம்பரையாக இருக்கும். அது மறந்துடாதீங்க, அது மட்டும் ஃபாலோ பண்ணுங்க சொல்லி இன்னுமே அடுத்தடுத்து குரு பயிற்சியினுடைய ஒரு மாத பலன்கள் பார்ப்போம். அன்பார்ந்த துளாராசினியர்களே, என்னடா எல்லா காலத்துலையுமே இன்னும் சொல்லிட்டு இருக்காங்க, ஒன்றும் நமக்கு ஏற்ற மாதிரி வரமாட்டேங்குதுன்னு. உலகத்தில் ஏற்ற மாதிரி வரணும்னா நீ விட்டால் ஏற்ற மாதிரி வரத்துக்கு வேண்டிய அமைப்பை நீ உண்டாக்கிட்ட கொடுத்தானா நீ சாமர்த்தியம் வாழணும். நீயே அதை மாதிரி அவசியம் பேரை உண்டாக்கிட்டீங்கன்னா எல்லா காலத்தையும் வாழலாம். இதான் தத்துவம். நம்ம எல்லா காலத்தையும் மாதிரி அமைப்பு நம்ம மாற்றிக்க முடியுமா? முடியாது. இப்போ மாற்றுறான். ஏன்னா 6ஆம் வீட்டு அதிகாரி 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்கார். மறைமுகமாக துலாத்துக்கு மட்டும் இந்த வாசி குரு ஃபுல்லாக முழுவதையும் மறைமுகமாக கொடுக்குறாரு. நேரடியாக கொடுத்தா வாங்காது. யார் மூலம் கொடுத்தா காரியம் ஆனோன்னா அது மூலம் வாங்குறது. கோச்சின்னு போயிட்டோன்னா அந்த பையனை கூப்பிட்டு வர முடியாது. அதுக்கு யாருக்கு வேண்டியுமோ அவன் மூலம் சொல்லி எதாவது பண்ணி அதுக்கு எதாவது கவனிச்சு இதை பண்ணுறோம் இல்லையா, அதே மாதிரி பெற்ற தாயாச்சு. அதனால் இப்படி ஒரு துலாத்துக்கு பண்ணுறாரு பகவான். துலாம் சுக்கிரனுடைய அமைப்பு. அந்த ரிஷபத்தில் உட்கார்ந்த குரு ஒரு நாள் இங்கே பார்க்கலையே, அப்படி எப்படி கொடுப்பாரு அப்படின்னு கேட்டோன்னா, அவர் 3ஆம் வீட்டு அதிகாரி 6ஆம் வீட்டு அதிகாரி அவரே தான் 8ஆம் வீட்டில் உட்காந்துருக்காரு. 8ஆம் வீட்டில் உட்காந்ததுனால என்னென்னா தோஷங்கள் எங்கெங்கே தாக்குமோ அதெல்லாம் நிறுத்தி பண்ணுறாரு. கரெக்டாக 12ஆம் வீடை பார்க்குறாரு. அயனசைன போகஸ்தானம் விருத்தியாரு மறைமுகஸ்தானத்தில். நேரடியாக நான் வந்து காட்டுறதுக்கு பதிலாக மறைமுகமாக சார்ந்தவங்களும் உட்படுது. ஒரு களத்திரஸ்தானம் சொல்லக்கூடிய செவ்வாய் 2ஆம் வீடு சொல்லக்கூடிய செவ்வாய் வீடு ஸ்தானத்துக்கு தகுந்த மாதிரி விச்சிகத்தில் பார்வை இருந்தால குடும்ப விருத்தியாக இருக்குது, ஆயுஷ் பெருகிறது, தோஷம் போயிடுறது, கடன் நிவாரித்து அறிவு ஏற்படுறது, வித்தைகள் நன்னா கண்மு கூடா வருது, இப்படிலாம் இருக்குது. அதே சமயத்தில் குருவனுடைய பார்வை சுகஸ்தானம் சொல்லக்கூடிய அந்த மகரத்துக்கு வேறதுனால சுகங்கள் நன்னா விருத்தி ஆகும். சுகங்கள் வரத்துக்கு வேண்டிய வசதிகள் வாய்ப்புகளை ஏற்பாடு பண்ணிடும். தாய்ஸ்தானம் விருத்தி ஆகும். தாய்ஸ்தானம் மாமன் மச்சான் மறுவாழ் அப்படிலாம் அதெல்லாம் விருத்தி ஆகும் குடும்பத்தில். ஸோ அவங்களோட தயவு பந்துக்களோட ஒரு தொடர்பு இருக்கும். பிரச்சனைகள்லாம் நீங்கவே குடும்பங்கள்லாம் ஒத்துமையாக இருக்கக்கூடிய அமைப்பு உண்டாகுது. எவ்வளோ ஒன்றாகுது பாருங்கள். 4ஆம் வீடு குரு பாறை கிடச்சின்னா குடும்பம் ஒத்துமையாக இருக்கும், குழந்தைகள் நல்லா இருக்கும், ஜீவனம் நல்லா இருக்கும், படிப்பு வித்தைகள் நல்லா வெறும் படிப்பு தான். இந்த குப்பை படிப்பெல்லாம் படிப்பு இல்லை. அதெல்லாம் ஏதோ அவ்வளோதான் தவிர வேறு சொல்கிறதுக்கு இல்லை. அந்த படிப்பு தகுந்த மாதிரி வித்தைகள் செயல்பாடு கொண்டு போக முடியாது, கஷ்டம். சட்டத்துக்கு ஏதாவது வாழ முடியுமா? அது மாதிரி தான். அதனால் ஞானம் இங்கே ஞானத்தை கொடுக்குறதுனால உங்களுக்கு பொறுத்த வரைக்கும் குடும்பத்தில் தாய் மகன் உறவு, தந்தை மகன் தாய் மகள் உறவு, பேரண்ட்ஸ் உறவு ஒரு ஒத்துமை உண்டாகும். தோஷங்கள் போய் பிரிஞ்சு போன குடும்பங்கள்லாம் மறுபடியும் சேரும். ஹஸ்பண்ட் ஒய்ஃபில் பிரிஞ்சு போய் மேரிட்டல் ஸ்டேட்டஸ் எல்லாம் நல்லபடியாகிடும்.
சும்மா சும்மா விவாகரத்தை பண்ணி மாற்றினு உன் தலையில் இப்படி எழுதிருக்கா, விவாகரத்து பண்ணி 100 காலம் அவனு சரியாயிடுமா? யோசிச்சு பாருங்க. அப்படி வேணால் சாவித்திரி எதுக்கு தெரிஞ்சு போய் ஒரு கல்யாணம் பண்ணிக்கிறாள், ஏன் சண்டை போட்டு கொண்டுறாள், அவன் தூக்கி போட்டு வர ஆள் கல்யாணம் பண்ணி தெரியாதா? அப்புறம் இந்த கண்ணகி செத்து போனான், அவன் போனால் போகிறது கல்யாணம் ஏன் போன்னு தோணலை. ஒரு பொண்டாட்டிக்காக ஆஞ்சநேயர் நினைக்கிறார், சீதையை போயிட்டு அந்த இந்தாலே இவ்வளோ அமங்கலம் பண்ணுறான் அப்படின்ட்டு ராமரை பார்த்து நினச்சிட்டுக்காரு. மாருதி ஆஞ்சநேயர் இதுக்கு போய் இவ்வளோ அமங்கலம் பண்ணி கூப்பிட்டாச்சு ஓண்டு இன்னொரு கல்யாணம் பண்ணால் போச்சு போ அப்படின்ற மனசில். ஸோ இதெல்லாம் வாழ்க்கையில் வரும்போது நம்மளுடைய சாஸ்திரம் பிரகாரம் அவர் போட்ட கணக்கு தான் வேலை செய்ய முடியும். நம்மளால் அப்படிலாம் வாழ முடியாது. ட்ரபிள் ஸ்டம்ஸ்லாம் ஃபேஸ் பண்ணி தான் ஆகணும். அதுக்காக நீ இதொடுத்தோ முடிச்சோன்னு வாழ்க்கையில் வாழவே முடியாது. அந்த மாதிரி சம்பவங்கள்லாம் துலாத்துக்கு வரவே வராது. ஏன்னா குரு மறைவிலிருந்து அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுறாரு. மறைவாக இருந்து மறைவாக இருந்து என்ன உண்டோ அதை ஹெல்ப் பண்ணுறாரு. ஆக மொத்தம் இவாளுக்கு பொறுத்த வரைக்கும் செல்வாக்கு இப்போ தான் வருது. இதனால் செல்வாக்கு இருந்துருக்கோ தெரியாது. இன்னும் நல்ல செல்வாக்கோடு வாழலாம், வீடு வசதி வாழ்ப்போடு வாழலாம், குடும்பத்தை ஒத்துமையாக வாழலாம், கணவன் மனைவி நல்லா ஒத்துமையாக இருக்கும், குறைபாடுகள் இருக்காது, மனக்கிளேரம் வராது, வராது, கருத்து வேற்றுமை வராது, தீர்க்க ஆயுசு இருக்கும். தீர்க்க ஆயுசு எந்த பிரயோஜனம், நல்ல ஆரோக்கியமாக இருக்கும், சிந்தனைகள் கூடும், தெளிவாக இருக்கும், எளிமையான வாழ்க்கையாக இருக்கும், ஒரு கணிசமான எல்லாம் செல்வ சொத்துக்கள்லாம் உடமையாகவும் தனியும் இருக்குது. ஆடி மாதத்திலிருந்து ஒரு சின்ன ட்ராமான ஆடுவார். ஆடி மாதன்றது துலாத்துக்கு பொறுத்த வரைக்கும் ஆடி மாதத்தை பொறுத்த வரைக்கும் 10ஆம் வீடு கடக வீடு, 7வது வீடு. அங்கே ஒரு ட்ராமா நடக்கும். அது உங்களுக்கு செக்யூர் பண்ணுறதுக்காக வேண்டி பண்ணுறாரு. அங்கே தான் ஆட்டோமேட்டிக்காக வரும்போது உங்கள் செவ்வாய் சொல்லக்கூடிய கலத்திரம் அங்கே இப்போ தான் பாக்கியத்தில் கோரும்போது பலமற்று இருக்கும்போது பிரச்சனைகள் உண்டாகிறது. கேதுவை பார்க்குறது, அங்கேருந்து நாசம் பண்ணுறது, அது ஐநச பாதிக்கப்படுறது. இந்த பாதிப்பிலேருந்து வெளியிருந்து குரு பாறை கிடைக்கிறனால தோஷம் அடியோடு போயிடுது உங்களுக்கு துலாத்துக்கு. இதனால் ஐநசேன பாவஸ்தானங்கள அவஸ்தை புருஷங்கார எங்கேயோ வேலை செய்கிறா, இவன் எங்கேயோ வேலை செய்கிறான், பொண்ணு எங்கேயோ இருக்குது, பங்கு இருக்குது, கல்யாணத்தை பார்த்தா எதையோ பார்த்துட்டு இருக்குது, இது கல்யாணம் பண்ணலான்னா வேணான்னு பொய் சொல்கிறது, என்னென்னமோ பண்ணிவிட்டு ஏமாத்துறது, இப்படிலாம் வாழுது, படிக்கிறதுன்னு சொல்லிட்டு சுற்றுறது, பையன் பாழாக்குறது, கெட்ட பழக்கத்தை அடிமை, இதெல்லாம் இனிமேல் வராது. அதுலேருந்து விடுதலை விமோசனம் அவ்வளோ அமைப்பு கொடுத்துருக்கு இந்த வருஷம். குருனுடைய பேச்சில் அட்டகாசம். விசுவாசு வருஷத்தில் குரு போகிற சித்திரை மாதத்தில் போகிற போது இது 20 சித்திரை கடைசியில் தான் மாறுறது. அது புரியுங்களா? அந்த மாதிரி அது ஒரு காலகட்டத்தில் தான் அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் அந்த குருவனுடைய இது 18ஆம் தேதி, அதாவது 11ஆம் தேதி குரு மே மாதத்தில் 2025 மாறுற வரைக்கும் ஒரு காலத்தில் பார்க்கும்போது ட்ரெமெண்டஸ் சேஞ்சு. சுக்கராச்சாரியர் பங்குனி மாதத்தில் வக்கரமாவார். ஒரு ட்ராமா அது. ஒரு கும்பலாக மேலே மீனத்தில் உட்காந்துருப்பாங்க. எங்கே ஆட்டோமேட்டிக்காக 6ஆம் வீட்டில் 6ஆம் வீடு குரு 3க்கும் 6 உள்ளவர் ட்ராமா நாடுவார். அதப்போ குருவும் சுக்கரனும் ராசி பருவத்தனை அந்த தாகும் தொல்லை தாகலன்ட்டு நசுக்கி எடுப்பார். சும்மா புதன் சுக்கரனும் பின்னிடுவார் தாக்குவார். இதெல்லாம் இருக்குது. இதெல்லாம் கண்ணு முன்னாடி பார்க்க முடியாது. செயல்பாடில் அதனுடைய குணங்களை கொண்ட மக்கள்லாம் நம்ம மக்கள்லாம் பொறுத்த வரைக்குமே எல்லோரும் மனுஷ மாதிரியே தான் இருப்பீங்க. அதான் பகவானை தலை பிச்சுக்கிறான். எல்லாம் மனுஷ மாதிரி இருக்கானே தவிர இதில் யார் மிருகமாக இருக்கான், யார் ராட்சசனாக இருக்கான், யார் ஒன்றும் இதுக்கு தெரியலையே எனக்கு. ஓஹோ, என் வார்த்தையை கேட்குறவங்கலாம் சாத்விகம், வார்த்தைக்கு மறுப்பு தேவை இருக்கிறவங்கலாம், சண்டை போடுறவங்கலாம் சாத்விகம் இல்லாமல் இருக்குது. எதுவுமே காயில் புரியல சொல்கிறவங்கலாம் தமோ உலகத்தில் உட்காந்துருக்காங்க. ராட்சச குணமாக இருந்தாலும் எப்படி சண்டை போட்டு மண்டை உடைக்க வந்துடுவான். ஐயோ, அப்படி தான் நிறைய பேர் இருக்காங்க. அதனால் இதில் பார்த்து நான் எப்படி செலக்ட் பண்ணுறது தொம்பிச்சிட்டு இருக்கிறேன். அப்பேற்பட்ட பகவானுக்கே நிதி கொடுக்குற காலம் அந்த ஆடி கோபம் கேது நசுக்குவார். அப்புறம் சுக்கராச்சாரியர் கீழே போயிடுவார். அங்கேருந்து சனீஸ்வரன் தொடர்பு நிறைய விஷயங்கள் இருக்குது. அதாவது ப்ராப்ளம் ஃபேஸ் பண்ணுவீங்க, சமாளிப்பீங்க, வெளியில் வருவீங்க, ஃபேஸ் பண்ணி ஆடி மாதத்துலேருந்து ஐப்பசி மாதம் ஒரு காலம், துலா மாதம் வரைக்கும் உள்ள காலத்தில், கிருத்திகை மாதம் விச்சிகை மாதம் சொல்லக்கூடிய அந்த கார்த்திகை மாதத்தில் ஃபஸ்ட் கிளாஸ் சனீஸ்வரன் தொடர்பு அது கிடைக்கிறது. குருக்கு
இந்த புதன் சூரியன் தொடர்பு கார்த்திகை மாதம் தனுசு மாதத்தில் மார்கழி மாதத்தில் அங்கிருந்து குருவுடைய பாறை கிடைக்கிறது, அந்த மகரத்துக்கு கிடைக்கிறது. ஸோ அங்கே சூரியனுடைய இது அந்த புதன் வந்து அங்கே போயிடுறாரு, மகரத்துக்கு போயிடுறாரு. அங்கேருந்து செவ்வாயினுடைய பாறை முதல்ல செவ்வாயினுடைய இதுக்கு போயிடுவார், வக்கரம் முறிஞ்சி வக்கரத்தில் பின்னாடி விவசாயி மிதுனத்துக்கு போகிறார். அங்கேருந்தப்போ கடைசியாக வரக்கூடிய காலத்தெல்லாம் ஆவணியாக போகும்போது செவ்வாய் அப்போ தான் லேட்டாக வக்கரமாக வர்றார். குருவுடைய கடைசி இந்த பீரியடில் வக்கரமாக புரட்டாசி ஐப்பசி காலத்தில் தான் விக்கிரமாகி வெளியில் வருது. தை மாதத்தில் குரு வக்கரம் மூர்ச்சி ஆடுறாரு. அந்த அதுக்கு முன்னாடி அந்த புரட்டாசி மாதத்தில் இவர் விடுவார் சனீஸ்வரர். ஸோ சனீஸ்வரர் வக்கர காலத்தில் 4 மாதம் அதிகமாக எல்லா காலத்துலேயும் ஒரு பிரச்சனைக்கு இல்லை ஆகாதபடி எல்லா விதமான வழியில் காட்டுறார். சனீஸ்வருடைய பார்வைக்கு ஏன் வக்கரமாக்குறான்னு யாருக்கும் புரிஞ்சுக்க தெரியல நினைக்கிறேன். ஏன்னா வக்கரமனாக தான் அந்த பார்வையை மங்கினா தான் அந்த பவர் குறைச்சலாக இருக்கும். சனீஸ்வரனுடைய பார்வை வாழ்க்கைக்கு வாழறதுக்கு இல்லை, அழிக்கிறதுக்கு தோஷம். டாக்டர் மருந்து நம்மளை கொல்றதுக்கு இல்லை, வியாதி கொல்றதுக்கு. அதே சனீஸ்வரன் நம்மளை தாக்கு பிடிச்சிருக்கிற அந்த கர்ம வினைகளை வெளிப்படுத்துக்க அந்த பாறை தீட்சணி வச்சுருக்காரு. அதை அழிக்கும், நம்ம வாழ்க்கையை நாசம் பண்ணுறதுக்கு இல்லை. அந்த குருவுடைய பார்வை இமிடியல் திருப்பி விருத்திக்கு வந்து கொடுக்கும். அதுதான் குரு பார்வை. 2 பேர் தான் ட்ராமா ஆடுறது இந்த வாட்டி. ஸோ அந்த அருமையாக அந்த போகும்போது செவ்வாய் சனி இழப்பு ஒரு விட சனீஸ்வரன் அங்கேயே உட்காந்துருப்பார். செவ்வாயும் அதிகபட்சம் கடகத்துக்கு வந்த பிறகு சிம்மத்துக்கெல்லாம் செவ்வாய் வளர்க்கணும் போல நேராக உடனே வக்கரமாகி வக்கரத்தாகிட்டு மேலே அப்போ தான் ஆடி மாதத்தில் அந்த வக்கரமான கேஸில் மேலே போய் உட்காந்துட்டு மிதுனத்துக்கு போயிடுவார். மிதுனத்தில் போய்ட்டு வக்கரம் முடிய வருவார். இதெல்லாம் இருக்குது. அப்போ தொடர்ந்து இந்த சூரியனை பார்ப்பார். அங்கேருந்து தனுசு மார்கழி மாதத்தில் அப்போ தான் புதனம் பார்ப்பார். இதெல்லாம் நிறைய கூத்தெல்லாம் அந்த கடைசி காலத்தில் நிறைய பண்ணுறார். வரி தொடர்ந்து ரெமெடியல் பெனிஃபிட்ஸு முதல்ல உங்களுக்கு எல்லாம் வாரி கொடுத்துட்றாரு, நடுவில் விட்டுறாரு. ஆடி மேலும் கையை விட்டுருவார். விட்டானா நீங்களாக பண்ணுறீங்கன்னு பார்ப்பார். நம்ம வழக்கம் போல் கோட்டை விட்டுருவோம் எல்லாத்தையும். அப்போ அடிதடி ஒரு நாசம் போது பாழாடுது. அது அப்புறம் பகவானே பண்ணிட்டு என்ன குருனால் இல்லை, ஒன்றால் அது கிரகங்களால் கிடையாது. அது உடனே கிரகங்களே தானாக வந்து செயல்பட்டு மாற்றி செயல்படுறது. இவ்வளோ ப்ரோக்ராம் பண்ணி வச்சுருக்குது இல்லை. அதனால் வந்து விசுவாசம் போகிற வரைக்கும் தை மாதம் பிறந்ததுலேருந்து சூப்பர். அதுக்கு பிறகு தை மாசி பங்குனி சித்திரை வரைக்கும் அட்டகாசமாக இருக்கும். பழையபடியே ஜாலியாக ஆடுவீங்க. 4 மாதம் உங்கள் முயற்சி. பாக்கி இருக்கிற மாதத்தில் அவன் பகவான் ஏற்பாடு பண்ணியிருக்கான். நவகிரகங்கள் சிறப்பாக செயல்படுறது. சனினால் அஷ்டமம் இந்த தோஷங்கள்னால் ஒன்றும் கிடையாது. ஏன்னா அயன சைனபோஸ்தான கேது உட்காந்து தோஷம் உண்டாக்குறது குரு வந்து கிளியர் பண்ணுறாரு. கவலையே பட வேண்டாம். அப்போ அயனம் சயனம் போக விருத்தியாகிடுதில்ல. 2ஆம் வீடு தான் விருத்தியாகுது, குடும்பம் விருத்தியாகுது. ஆனால் ஆயுசு தீர்க்கமாகிடும். இத்தனைப்பட்ட வசதி வாய்ப்புகளை பகவானே பண்ணி கொடுத்துருக்கும் போது குரு பயிற்சினால் ஏற்றம் வருதக்கூடியது. காரணம் என்னென்னா அதை கையில் எடுத்து அவனே கொடுக்குறார். ஆனே ஆன்மீகப்பா ஃபஸ்ட்டு நமக்காக கூட்டை தொடர்பு கொண்டு சுக்கிரன் புதனும் தொடர்பு கொண்டு மேக்ஸிமம் அதிகபட்சம் அவங்க தான் ஒவ்வொரு 4 நாளைக்கு ரவுண்ட் வச்சுட்டுனே வருவோம். வேகமாக மாற்றி வருது. செவ்வாய் எங்கே வக்கரமாக்கணும் ஆக்கிட்டு அங்கே கடகத்தில் போய் வக்கரமானா செவ்வாய் பலம் ஏகமாக வந்துடும். அதை ரோஷை கிளப்பி விட்டால் தான் செவ்வாய் நன்னா வேலை பண்ணும். அப்பேற்பட்ட நிலைமையில் பண்ணி சனியை பார்க்க வச்சு சனீஸ்வரர் வக்கரன்னா 8ஆம் மாதிரி இதெல்லாம் ட்ராமா அந்த கரெக்டாக நேரத்தை பண்ணுறாரு பாரு. இது யார் பண்ணுறது? நம்மளா பண்ணுவோம்? இல்லை பரிகாரம் சரியாயிடுமா? பரிகாரம் அதுவே ஆகிடுது இந்த வாட்டி. அதனால் எல்லா காலத்தை விட இந்த குரு பயிற்சி இந்த வருஷத்தில் விசுவாசத்தை பெற வரைக்கும் சூப்பராக குரு கொடுக்குறார். கை நிறைய கொடுக்குறார். நமக்கு சேர்ந்து அனுபவிக்கக்கூடிய பாக்கியத்தை கொடுக்குறார். ஆரோக்கியமான வாய்ப்பு கொடுக்குறார். குடும்பத்தில் பிரச்சனைகள்லாம் காணாமல் போய்டுறது, விருத்திக்கு வருது. இதோட என்ன வேணும்? கடன் உபாதை இருக்காது, வியாபாரத்தில் விருத்திக்கிறது, வெளிநாட்டு நன்னா இருக்கும், வெளிவளர்ச்சி நல்லா இருக்கும் சொல்லி மேலும் மேலும் குருவுடைய ஆசையை உங்களுடைய சொல்லிட்டு வாழ்த்தி அமைகிறேன். கடவுள் அருள் டிவியை பார்த்தமைக்க நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள கடவுள் அருள் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.